ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இது மார்கழி 28வது நாள் கோலங்க. இதையும் போர்டில் தான் போட்டிருக்கேன். மழையின் காரணத்தால் உள்ளாரையே போடுற மாதிரி ஆயிடுச்சு. இது வந்து நான் உள்ளார ஒரு ஃப்ளவர் மாதிரி தான் போட்டிருக்கேன். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னும் கோல்டு எதுவும் சரியாகல, அதனால் மூக்கு அடைச்சிக்கிட்டு இருக்கு. அப்படியே தான் பேசுகிறேன். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, அக்செப்ட் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோஸை பார்த்துட்ருக்க வியூவர்ஸ்க்கும் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. நம்ம வீடியோஸை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்க வியூவர்ஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இது வந்து உள்ளார ஃப்ளவர் ஒயிட் கலரில் கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு அந்த வெளியில் அவுட்டரில் கொடுத்துருக்கேன் பாருங்கள். அது வந்து எல்லோ, லைட் ஆரஞ்சு, ஒயிட்டு மிக்ஸ் பண்ணி அந்த கலர் கொடுத்துக்கிட்டேன். ஒரு மாதிரி சாண்டல் கலர் வந்துச்சு. இங்கே உள்ளார நம்மக்கிட்ட இருந்தது க்ரீன் கலர் கொடுத்துக்கிட்டேன். அதில் ஃபஸ்ட்டு ஃப்ளவர்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் லீஃபு அந்த ஸ்டெம்மு மாதிரி போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஃப்ளவர் போட்டுக்கிட்டேன். ஒயிட்டில் நடுவில் வந்து லைட் எல்லோ கொடுத்துட்டு அதில் லைட்டாக பிளாக் தூவிக்கிட்டேன். இது வந்து பர்பிள் லாவெண்டர் கலரும் பிங்க் இருக்கு இல்லையா, பிங்க்கும் நான் ஒயிட்டோட லைட் பிங்க்கை மிக்ஸ் பண்ணது தான் கொடுத்துருக்கேன். இதுவுமே ஒரு வால் பெயிண்டிங் மாதிரி தான் பண்ணியிருக்கேன். நீங்கள் இதை வந்து நம்ம வாசலில் கூட போட்டுக்கலாம். ஆக்சுவலாக அப்படி தான் ஐடியா. மழை பெஞ்சதுனால போடலை. இது எப்படி இருக்குன்னு எனக்கு பார்த்துட்டு சொல்லுங்கள். யூனிகார்ன் வந்து எனக்கு ஓகே தான். ஏன்னா உள்ளார போர்டில் போடுறப்ப அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை, வாசலில் போடுற மாதிரி இல்லை எனக்கு. என் ஹஸ்பண்டும் அதான் சொன்னாங்க. அதில் நல்லா ப்ரைட்டாக தெரியுது. நம்ம போர்டில் கொஞ்சம் அது அந்த போர்டு பேக்ரவுண்டில் வந்து ப்ரௌன் கலர் இருக்கிறதுனால அப்படி இருக்கா என்னன்னு தெரியல. இப்போ வெறும் ஒயிட்டில் கோலம் போட்டோன்னா அது நல்லா ப்ரைட்டாக தெரியும். இந்த கலரில் கொடுக்குறது தெரிய மாட்டேங்குது. மார்கழி முடிஞ்சாலும் கண்டிப்பாக நம்ம சேனலில் கலர்ஃபுல்லான கோலம் போட்டு வீடியோஸ் வரும். கண்டிப்பாக பாருங்கள், தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது கோலம் போடணும் நம்ம சேனலில் அப்படின்னு உங்களுக்கு ஐடியா ஏதாவது சஜஷன் இருந்தால் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த கோலம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்க வியூவர்ஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இது வந்து லைட்டாக முக்கு மாதிரி ஒயிட்டு கொடுத்துருக்கேன். ஒயிட்லேயுமே நான் வந்து லைட் எல்லோ கலந்துக்கிட்டேங்க. ரொம்ப லைட்டாக ஒரு பிஞ்ச் அது மாதிரி தான் போட்டுக்கிட்டேன். இன்னும் கொஞ்சம் நீங்கள் ஃப்ளவர் போடுறதுனால போட்டுக்கலாம். நம்ம பசங்க இங்கே உட்காந்துருந்ததுனால எனக்கு இதுவே அவசரமாக போட்டு எடுத்துட்டேன். ஆனால் நீங்கள் வந்து டைம் இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் ஃப்ளவர் கூட போட்டுக்கலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மார்கழி முடிஞ்சாலும் டியூஸ்டே ஃப்ரைடேயில் நீங்கள் வந்து இதை மாதிரி கலர்ஃபுல்லாக போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். நம்ம வீட்டில் ஏதாவது ஃபங்க்ஷன்னால நம்ம இந்த மாதிரி கலர்ஃபுல்லாக போட்டால் இன்னும் அழகாக இருக்கும் வாசலில் பார்க்குறதுக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் ஃப்ளவர்லாம் போட்டு முடிச்சுட்டு அதில் லேஸாக அப்படியே ஒரு லைன் மாதிரி இழுத்து விட்டுருக்கேன். அதுதான் அப்படியே அந்த கிளை மாதிரி போட்டிருக்கேன். இது வந்து சின்னதாக ஒரு லைன் மாதிரி போட்டு அதில் மஞ்சள் கலரில் புள்ளியாக வச்சுருக்கேன். அது ஒரு சின்ன பூ மாதிரி இருக்கட்டும்ன்ட்டு இதுவும் அந்த இலை மாதிரி போட்டிருக்கேன். அதில் வந்து லைட் க்ரீன் கொடுத்துக்கிட்டேன். இந்த வெளியில் உள்ள ஷேடு வேறு க்ரீனு, அந்த லீஃப் மாதிரி போட்டு அதில் கொடுக்குறது வேறு க்ரீனு. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்கள். இப்போ இந்த வருஷம் முடிஞ்சாலும் நெக்ஸ்ட் இயர் மார்கழியிலே நம்ம சேனலில் அந்த கோலத்தெல்லாம் போட்டு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாருங்கள், அந்த கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள் அந்த பூலாம். நீங்கள் வேறு ஏதாவது கலரில் பூ கொடுக்குறதுனால கொடுத்துக்கலாம். பிங்க்கு, லைட் பிங்க்குனா இந்த நான் லாவெண்டரில் கொடுத்துருக்கேன் இல்லையா, லாவெண்டரும் பிங்க்கும். அதுக்கு பதிலாக நீங்கள் ப்ளூவும், அதாவது லைட் ப்ளூவும் லாவெண்டரும் கூட கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த வெள்ளை கலர் பூக்கு பதிலாக நீங்கள் பிங்க் கலர் கொடுத்தா கூட அழகாக தான் இருக்கும். அதுமாதிரி நீங்கள் வேறு ஏதாவது ஆப்ஷனலாக உங்களுக்கு கொடுக்க விருப்பம் இருந்தால் கூட கொடுத்து பாருங்கள். எல்லாருக்கும் அட்வான்ஸ் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். நல்லபடியாக பொங்கலை செலிப்ரேட் பண்ணுங்கள். கன்னி பொங்கலுக்கு வெளில போனீங்கனாலும் பசங்களை பார்த்து பத்திரமா அழைச்சிட்டு போயிட்டு வாங்க. நம்ம சேனலில் வர வீடியோஸை தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள், தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் சப்போர்ட் தான் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த கோலம் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம வீடியோஸை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்க வியூவர்ஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். திரும்ப சொல்கிறேன்னு திட்டாதீங்க. சில பேருக்கு தெரியாது, அதனால தான் நான் திரும்ப சொன்னேன். கமெண்ட் பண்ணும்போது எனக்கு கொஞ்சம் உங்கள் ஊரையும் மென்ஷன் பண்ணி அனுப்புங்க. இந்த பாக்ஸுக்கு அவுட்டரில் வந்து பிளாக்கில் கொடுத்துக்கிட்டேன் நான். உங்களுக்கு இந்த போர்டுக்கு பிளாக்குமே ரொம்ப தெரியல. நீங்கள் வாசலில் போடுறப்ப வேறு ஏதாவது கலர் கூட கொடுத்துக்கலாம். ஆனால் அந்த வெளியில் கொடுத்துருக்கோம் இல்லையா சாண்டல் கலர் மாதிரி, அதுக்கு பிளாக் போட்டால் நல்லாயிருக்கும்.
உங்களுக்கு வேறு ஏதாவது டார்க் கலர் கொடுக்குறதுனால கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்கள். இன்னும் நம்ம சேனலில் லோட்டஸ், சிட்டுக்குருவி இந்த மாதிரி போடணுன்னு ஒரு ஐடியா இருக்குது. வெள்ளை மயில் போட்டாச்சு. கலர்ஃபுல்லான நம்ம அந்த நீல மயில் போடணுன்னு ஒரு ஆசை இருக்குது. அதையும் போடலான்னு பார்க்குறேன். உங்களுக்கு ஏதாவது சஜஷன் இருந்தாலும் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அவ்வளோதாங்க. நான் அந்த க்ரீன் கலர் நல்லா டார்க்காக கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் அவுட்டரில் நான் சொன்ன மாதிரி பிளாக் கலர் கொடுத்துட்டேன். நீங்கள் வேறு ஏதாவது நெருக்கமாக இன்னும் ஃப்ளவர்ஸ் போடுறதுனாலும் போட்டுக்கோங்க. அந்த க்ரீன் ஃபுல்லாகவுமே அந்த க்ரீன் கலர் கொடுத்துருக்கோம் இல்லையா, அது ஃபுல்லாகவுமே நீங்கள் ப்ளூ கலரில் கொடுக்குற மாதிரி கூட கொடுத்துக்கலாம். பாருங்கள், பிளாக் கலர் அவுட்லைன் கொடுத்துருக்கேன். நீங்களும் அது மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.